ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலேயே பேக்கிங் சோடா சேர்க்காமல் ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கங்க. அப்படி வினிகர் வந்து உங்கள் கையில் இல்லைனாக்கா இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டோன்னாக்கா நம்மளுக்கு வந்து பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு சல்லடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கோங்க. 3 தடவை சளிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் வந்து பீட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து விஸ்க் அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நுர வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 3/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கப் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். மொத்தத்தில் இப்போ 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க பீட்டரை. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் போதுமானது. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நார்மலான குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெட் கலர் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவை எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி. ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேணாம். இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சுட்டு அப்படியே சுற்றிலும் உள்ளதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சளிச்சு வச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் நான் வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு எல்லாம். இப்போ கடைசியாக ஸ்பேட்சுலா வச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேரும். அதுக்காக இப்போ கப் கேக் மோல்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 12 இது உள்ளது. ஆனால் நான் செஞ்சுருக்கேன் இந்த 1/2 கப் மாவுக்கு வந்து 10 கப் கேக் தான் வரும். அதனால் நான் 10 கப் கேக் பேப்பர் வந்து அந்த ட்ரேயில் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி எடுத்துகிட்டு ஊற்றுறோன்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வரும். அதனால் நான் வந்து இப்போ ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அது எல்லா கப்லையும் ஒரே மாதிரி ஊற்ற போகிறேன். ஃபுல்லாக ஊற்றாதீங்க. 3/4 கப் அளவுக்கு ஊற்றினோம்னா தான் அது வந்து பொங்கி வர்றப்போ நம்மளுக்கு 1 கப்புக்கு வரும். இதை இப்போ அவனில் 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கப் கேக்கு. ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. 20 நிமிஷம் தான் ஆச்சு கரெக்டாக எனக்கு. இப்போ இதை பிரித்து காமிச்சு தரேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. உள்ளர நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் வச்சு விட்டோம்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வெளியில் வாங்குறத விட. இதை இப்போ பிச்சு பார்த்துடலாம் உள்ளரையும் எப்படி சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோ பஞ்சாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சாக்லேட் கப் கேக்கு, வெண்ணிலா கப் கேக்கு எல்லாமே நிறையா கப் கேக்கு கேக் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்ட்டு. இந்த கப் கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.